மீனாமா இன்னைக்கு என்ன பண்ண போறேன்? இன்னைக்கு ஆத்தி கீரை கறி, அப்புறம் சுண்டக்காய் வத்த குழம்பு. ஏன்னா இன்னைக்கு துவாதசின்னு. இது என்ன அகத்தி கீரையா ஆத்தி கீரையா? அகத்தி கீரை. அகத்தெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுக்கும். இது எப்பயும் கிடைக்குமா? அது எல்லா தரமும் ஒன்றும் கிடைக்காது. இந்த வைகுண்ட ஏகாதசியும் போது கிடைக்கும் நிறையா. மற்ற போதெல்லாம் ஏதோ ஒருத்தர் தான் வச்சுருப்பார், ரொம்ப பேர் வாங்க மாட்டாங்க. அதனால வராது. இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என்னமோ ஊருக்கு அடிச்சிருக்கு. இன்னைக்கு ஏகாதசியா? இன்னைக்கு என்னது? இன்னைக்கு துவாதசி. ஓஹோ, ஏகாதசி பட்டி இருக்கணும், துவாதசி பலாரம் சாப்பிடணும். துவாதசி சாப்பிடணும். இந்த அகத்தி கீரை சாப்பிடணுமா? அகத்தி கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய். இந்த அகத்தி கீரை என்ன என்ன பெனிஃபிட்? அது ரொம்ப மருந்துக்கு சமானம். வயத்துல இருக்கிற புண்ணெல்லாம் போட்டுரும். ரொம்ப மருந்து இந்த ஆத்திக்கீரையால பண்றாங்க. ஓஹோ, ஆத்திக்கீரை ரொம்ப விஷயம். வெறும்ல கூட பண்ணாது. வெறுநாள்லாம் அது ஒன்றும் கிடைக்காது. ஓ, இது இப்போ என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் என்ன பொடி பொடியா நெருக்கிட்டு நல்லா அலம்பி வேக விட்டு, அதை வேக விட்டு கொட்டிட்டு, அதை புழிஞ்சு, அதில் கடுகு தழைச்சி கொட்டி புழிஞ்சு போட்டு, அதில் தேங்காயும் போட்டு, 2 சர்க்கரையும் போட்டு, மிளகாவும் தழைச்சி போட்டணும். சரி, அது அந்த கசப்பெல்லாம் எடுத்துரும். நல்லா இருக்கும். சரி, நம்ம என்ன சொல்கிறேன்? இந்த ஆத்திக்கீரையை மறுநாள் துவாதசி அன்னைக்கு சாப்பிட்டாதான் அந்த ஏகாதசி இந்த புண்ணியம் அப்படின்னு சொல்லுவா. கிடைக்கணுமே. கரெக்ட். எல்லாத்தையும் நம்ம மயிலாப்பூரில் வாங்கினோம், கிடைக்கிறது. நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆத்திக்கீரையை ஜலம் போட்டுக்க போட போறேன். வேக விடணும். ஓ, இது தண்ணி வேக. இது தண்ணி என்ன பண்ணிருக்கேன்? அப்படியே தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். வெறும் தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். அதுல இந்த கீரையை கொட்டணும். என்ன கீரை? ஆத்திக்கீரை. ஓகே. புழிஞ்சு போட்டுட்டு அதுலயே பருப்பு, இந்த பருப்பு வேக விட்டு வச்சிருக்கோம். இப்போ இதுல உப்பு போடுறேன். உப்பு போடு. அகத்தி கீரை போட்டு நம்ம இதுல போட்டு. மீனாமா, இப்ப நம்ம வந்து சுண்டக்காய் வெத்த குழம்பு பண்ண போறோம். இதை கச்சிடி காயட்டு ஈரமா இருக்கு. நமக்கு யாரும் பிராண்ட் எல்லாம் கிடையாது. ஆனா நம்ம சொல்றோம் இதே நல்ல, யாருக்கும் ப்ரமோஷன்லாம் இல்லை. மேடியோ 2 அதுல போட்டு போடணும். அது வெளியே போட்டு இப்போ தோரம்பா. ஆமா, தோரம்பாக்கு இது மிளகா வாசனை. கருவேப்பிலை கொஞ்சம் இப்ப போடலாம், பாக்கி அப்புறம் கொதிக்கிறது. கொஞ்சம் அந்த பொரிச்சுக்கிறதுக்கு. இப்போ இந்த சுண்டக்காய் வத்தல் பொரியலாமா? இல்லை, கேமரால தெரியுதா? இந்த ட்ரைபாடு செட் பண்ணிருக்கேன். சுண்டக்காய் போடு. கையால் எடுத்து போட தெரியாது. மீனாமா, இது சாம்பார் பொடி. 3 டீஸ்பூன். எப்பயுமே நீங்க சொல்லுவேன்ல வத்த குழம்புக்கு இதுதான் ஃப்ளேவர். தட் இஸ் வதக்கணும் எண்ணெயில. இல்லைன்னா அந்த மிளகா அப்படியும் பொரிஞ்சிடணும். கரெக்ட், அதான் வேர்டு. பெருங்காயம், கட்டி பெருங்காயம்னா நம்ம முன்னாடியே போட்டிருப்போம். பவுடருங்கிறதால அப்புறம் போட்டுக்கலாம். ஓகே ஓகே, ஊற்றுங்க. இப்போ என்ன பண்றேன்? புளி கரைச்சி ஊற்றிருக்கேன். ஒரு பெரிய லெமன் அளவு புளி. ஆமாம், அதை இன்னும் கொஞ்சம் இன்னொரு தடவை கரைச்சி ஊற்றி இன்னொரு தடவை இதை கரைச்சிப்பேன். சரி, நாம என்ன பண்றேன்? ஒரு தடவை ஊற்றியாச்சு. இன்னும் கொஞ்சம் ஜலத்தை விட்டு நல்லா ஊறின புளியை கரைச்சி விட்டு இதில் ஊற்றணும். இங்கே கேமரா பாருங்க. ஊற்றட்டுமா? ஊற்று. இது இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ உப்பு போடவே இல்லை. நம்ம போடு. நீங்க கேமராவை பாருங்க, எல்லாரும் உங்களை வெயிட் பண்ணுவாங்க. ஸ்மைல் பண்ணுங்க, சாடா இருக்காது. இல்ல உப்பு போடணும். அதுக்காக சாடா இருக்கே? இல்லவே இல்லை, போடு. இது உப்பு அவாவா டேஸ்ட் படி.
கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போட்டுப்பா. அரை போடு, ரொம்ப வேண்டாம். போடு 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 போடு. அப்புறம் பெருங்காயம் வேணா இப்போ போடலாம் கொஞ்சம் பொரிக்கட்டு. அப்புறம் பொறு பொறு பொறு. அம்மா இந்த கீரையை இதுல கொட்டுற வடிகட்டுறதுக்கு ஆமா வெந்துடுத்து. மீனம்மா எங்க மாமியாருக்கு தான் எல்லாத்தையும் துளி கூட சிந்த மாட்டா. அப்படியே உடனே தொடச்சிடுவா. ஜம்முன்னு சமைச்ச இடம் மாதிரியே இருக்காது. ஒரு விதமான பிரச்சனையும் இருக்காது. அழகா நம்ம சமைச்சுனா போடும்ல. ஏதாவது செஞ்சா எனக்கு கோவம் வந்துடும். நம்ம ஏதாவது சிந்தினா என்ன அவசரம் தெய்வா. ஆனா அவ ரொம்ப நல்லா அழுப்பே கிடையாது. அது மாதிரி நானும் தொடச்சுட்டே இருக்காது. அடுத்தது மாமியார் எடுத்து மாற்று பண்ணு வந்திருக்கேன் எனக்கு தொடக்க. குழம்பு இது பாருங்க நல்லா திக்கா ஆயின்னு இருக்கு. ஆனாலும் நம்ம கரைச்சி விடலாம்னு தோணிடுது எனக்கு திடீர்னு. கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் இதை தரேன். ஸ்பூன் வேணுமா இல்லை கையாலே பண்ணிக்கலாம். பெஸ்ட் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஸ்பூன் என்னன்னா ஃபிங்கர்ஸ் தான். ஓகே கொஞ்சம் வேணுமா? துளி துளி போடு. கரைச்சி இந்த குழம்புல விட போகிறேன். இந்த பக்கம் இந்த பக்கம் நான் ஊற்று. நீங்கள் ஊற்றுன பார்க்க. இதை போடு. வெல்லம் சொல்லிட்டு போடு. வெல்லம் குழம்பே குடிச்சு போடு. சேர்ந்துக்கிடும். கலரி விடுங்க மீனும். இந்த சூட்லேயே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடுமா? இந்த கச்சிட்டி சூட்லேயே கெட்டியாயிடும். மீனாம்மா இது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஆத்திக்கீரை கறியே பண்ண போகிறோம். வேக விட்டு இதை வடிகட்டி வச்சிருக்கோம். அதை இப்போ எண்ணெயை விட்டு இதுக்கும் நல்லெண்ணெயே விடுறோம். ஆனால் எது வேணால் ஆட் பண்ணலாம். ரிஃபைண்ட் ஆயில் எனிதிங். நம்ம வந்து நல்லெண்ணெய் இன்னைக்கு எல்லாமே பத்தியம் தான். இன்னும் கொஞ்சம் வேண்டாம் மீனும் போடுமா? சரி. அந்த கடுகையும் இதையும் போடு. எண்ணெய் காயட்டும். முட்டை வந்துட்டு காஞ்சுட்டு மிளகா உரப்புக்கே இந்த மிளகா வத்தல் தான். இது உளுத்தம்பருப்பு. இது பெருங்காயம். உளுத்தம்பருப்பு இருக்கு. அது வேண்டாமா? டப்பால சரி. இந்த தோரம்பருப்பு இப்போ ஃபுல்லாக மேஷ் ஆகாமல் வேக வச்சிருக்கேன். இப்போ தான் கடுகே வெடிக்கிறது. அதில் கரண்டியில் வச்சுக்கோ. அதில் இறங்கிடுவேன் தண்ணி. ஓகே. இதெல்லாம் புளியிட்டுமா? வேண்டாம் புளிய வேண்டாம். அதிலே இதான் மீனம்மா இதில் உப்பு நான் டேஸ்ட் பார்த்தேன் இருக்கு. சரி. வாவாட்ட இது பண்ணிக்கலாம். சுகர் எப்போ போடுவேன்? லாஸ்ட்டில் தான். ஓகே. என்னம்மா தோரம் பருப்பு. கவலைப்படாதீங்க, அது இன்னும் உடையாது. ஒரு நிமிஷம். மீனம்மா என்ன கேட்டேன்னா இந்த இது என்ன விலை? ஆத்திக்கீரை இது வந்து 2 பஞ்ச். இட் இஸ் 2 கட்டு வந்து சின்ன கட்டு வந்து 40 rupees. ஜாஸ்தியா? மீனாமா அழகா தேங்காய் திருவி வச்சிருக்கேன். ஆட் பண்ணாமா? திருவினா தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. மிக்சியில உடைச்சா ஒத்துக்க மாட்டேன். அது கொஞ்சம் சேர்ந்துக்குது ஸ்லைட்டா. ஓகே. ரொம்ப அடியோட கலரினா இன்னும் கொஞ்சம் இதுவாயிடும். நல்லா இருக்கு அம்மா, சூப்பரா இருக்கு. சக்கரை போடலாமா? போடலாமா? ஓய். மீனாமா
சுகர் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் சுகர் ஆன் டாப். ஆமா. வாவ். இன்னும் கொஞ்சம் கூட போடலாமா இன்னும்? போரும் போரும். சுகர் போடுமா இன்னும் போரும் போரும் போரும். Are you sure? போரும் போரும்.